ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறியிருக்கு. அதை பற்றின தகவல்கள் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது சட்டமன்றத்திற்கும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு மசோதா. இரண்டாவது மசோதா, சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் அந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த இரண்டு தேர்தலோடு சேர்த்து நடத்தணும் அப்படிங்கிறது இரண்டாவது மசோதா. இந்த இரண்டு மசோதாக்களும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு உறுப்பினர்களோட எதிர்ப்பும் இருந்தது, ஆதரவும் இருந்தது. ஸோ எது அதிகம் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக ஒரு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 268 உறுப்பினர்கள் 269 உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதிர்ப்பாக 198 உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் டிசம்பர் 17, 2024 அன்று மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 129வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பாராளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்துக்கு இந்த மசோதாவை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள், மொத்தம் மக்களவையிலிருந்து 27 உறுப்பினர்கள், மாநிலங்கள் அவையிலிருந்து 12 உறுப்பினர்கள், மொத்தம் 39 உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கூட்டுக்குழுவோட தலைவராக திரு பி.பி. சௌத்ரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க.